வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர், எழுத்தாளர், ஆய்வாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். ஆளுநர் RN ரவி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு மறுபடியும் அவர் சட்டப்பேரவையில உரையை வாசிக்காமல் புறக்கணித்திருக்கிறார். ஆனா திருவள்ளுவருடைய திருக்குறளை நான் வாசித்தேன், அதற்கு பிறகு நான் அதை அவைக்கு உரிய மரியாதையோடு விளக்கமா எடுத்து சொன்னேன், எனக்கு இதுல ஒப்புதல் இல்லை, அதனால நான் வாசிக்கல, நீங்க அவையை நடத்துங்க, நல்லபடியா விவாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிதான் நான் முடிச்சேன். ஆனா அதுக்கப்புறமும் என்னை அவமரியாதை செய்யும் வகையிலேயே அவங்க நடந்துகிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல அதுல விருப்பம் இருக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கறத கருத்தெல்லாம் அவர்கிட்ட கேட்கவே இல்லை. ஆளுநருக்கு அசைன் பண்ணப்பட்ட டியூட்டியில ஒண்ணு, ஒரு ஆண்டினுடைய தொடக்கத்திலேயோ அல்லது புதிய ஆட்சி பொறுப்பேற்கிற போதோ அதனுடைய முதல் கூட்டத்தொடர்ல அந்த ஹவுஸை தொடங்கி வச்சு உரையாற்றுவது அப்படிங்கிறது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற கடமைகளில் ஒன்று. அதை அவர் நிறைவேற்ற தவறி இருக்கிறார். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுலாம் கேள்வியே கிடையாது. மாநில அரசு ஒரு உரையை தயார் செய்து கொடுக்கறதுன்னு சொன்னால் அதுல ஏதாவது டிஸ்பியூட் இருக்கு அப்படின்னா நீங்க ஹவுஸுக்கு வெளியில மாநில அரசோடு கம்யூனிகேட் பண்ணி அதை நீங்க அமெண்ட் பண்ண சொல்லி கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க அதை கேட்கலாம், இல்லைங்க இதுல பிரச்சனை இருக்கு, நீங்க இதை மாத்திக்கங்க அப்படின்னு கோரலாம். அவ்வளவுதான் தவிர டிக்டேட் பண்ண முடியாது. தவறு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் நீங்க டிக்டேட் பண்ணக்கூடிய இடத்துல இல்ல. அந்த உரையில என்ன தவறு அப்படிங்கிறதையும் அவரு சுட்டி காட்டுறலாம் இல்ல, அது அவருடைய வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா அவர் தவறுன்ட்டு அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்பணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் அவர் இந்த அவைக்கு வந்திருக்கிறார். அந்த பிரச்சனையை கலப்பணும்னு அவர் நினைத்தார், ஆனால் மூக்குடைப்பட்டு வெளியேறினார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நடந்து முடிந்தது. இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே மரபுதான், ஆனா இந்த விஷயங்கள்ல அரசினுடைய சாதனைகள், அரசினுடைய திட்டங்கள் அப்படின்னு கொடுத்திருந்தா பரவாயில்ல, ஆனா பிரிவினை நோக்கத்தோடு கட்சிகள் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நான் எடுத்துக்கிட முடியாது அப்படின்னு பார்ட்டிசன் பாலிசிஸ் அப்படின்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அவருடைய பதில் அறிக்கையில். இன்னைக்கு இல்ல, குடியரசுத் தலைவர் உரை என்னவா இருந்ததுங்கிறத நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்குல்ல. குடியரசுத் தலைவர் உரைங்கிறது ஒரு வெற்று முழக்கமாக, இன்னும் சொல்ல போனா அரசனுடைய இல்லாத சாதனைகள் எல்லாம் தொகுத்து அது ஒரு முழக்கமாகத்தான் இருக்கு. ஆனால் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உரையில கடந்த காலங்கள்ல செய்த நலத்திட்டங்கள் என்ன, இனி என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஒரு குமுலேட்டிவான அறிக்கை தான் அந்த அறிக்கை. இதுல என்ன பிரச்சனைனா, ஒரு ஃபேக்சுவல் எரர் இருக்கு, ஒரு கான்ஸ்டிடியூஷனலா அது முரணா போயிடும் அப்படின்லாம் சொல்றாரு. நீங்க எனக்கு புரியல, ஒருவேளை அது ஒரு ஃபேக்சுவல் எரர் இருக்கு, கான்ஸ்டிடியூஷனலா முரணா போகும் அப்படின்னா அது விவாதிக்குதான் ஹவுஸ் இருக்கு. 234 பேரை மக்கள் தேர்ந்தெடுக்க அனுப்பி இருக்கிறது அப்படிங்கிறது அதுக்காகத்தான். எதிர்கட்சி வரிசையில எடப்பாடிக்கு பின்னாடி ஒரு கூட்டம், நயினார் நாகேந்திரனுக்கு பின்னாடி ஒரு 3 பேரு, இன்னும் பிற கட்சிகளோட பிரதிநிதிகள்லாம் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணமே அரசு ஒரு தவறான தகவலை ஆளுநர் உரையிலேயோ இல்ல அரசனுடைய குறிப்புகள்லயோ சொல்லுமானால் அதை சுட்டி காட்டி திருத்துவதற்கு விவாதிப்பதற்காகத்தான் அந்த அவை இருக்கிறது. அது அவங்களுடைய வேலை, எதிர்கட்சிகளுடைய வேலை. அவங்களுடைய அறிவு சந்தேகப்படுறாரு ஆளுநர். இல்ல, அவங்க அறிவு இருக்குன்னு நினைக்கிறாரா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்லயும் ஆளுநர் உரையை புறக்கணிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் வெளியேறி இருக்கிறது, புறக்கணிப்பு செய்து நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம். ஆனா வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு கூட அண்ணாமலை ஒரு பழைய பேட்டிகளை எங்களுடைய தலைவர் முதலமைச்சருடைய அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது கொடுத்த அந்த பேட்டிகளை எல்லாம் வெட்டி ஒட்டி, அன்னைக்கு இதெல்லாம் பேசுனீங்க இன்னைக்கு மாத்தி பேசுறீங்களேன்னு கேட்கிறாரு. அன்னைக்கும் நாங்க ஒரே நிலைப்பாட்டுல தான் இருக்கோம், இன்னைக்கும் நாங்க ஒரே நிலைப்பாட்டுல தான் இருக்கோம். மாத்தி பேசுறதுங்கிற பேச்சு திராவிட முன்னேற்ற கழகத்துல கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா, அரசு தயாரித்து கொடுத்த ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளியேறுகிறோம் அப்படிங்கிறது அரசு தயாரித்து கொடுத்தது ஆளுநர் படிக்கிறாருங்கிற காரணத்தினால வெளியேறது கிடையாது. அரசு தயாரித்து கொடுத்த உரையில உள்ளடக்கம் சரியில்லை, அந்த உரையினுடைய இன்புட்ஸ், அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள்ல எங்களுக்கு முரண்பாடு இருக்கு, அந்த கருத்துக்களின் மீது நாங்கள் மாறுபடுகிறோம் அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு பண்றது தானே தவிர அரசு தயாரித்ததை படித்தார் அப்படிங்கிற காரணத்துக்காக வெளிநடப்பு பண்ணல. அது ஒவ்வொன்றுமே அரசை கண்டித்து செய்யப்பட்ட வெளிநடப்புகள் தான், ஆளுநரை கண்டித்து செய்யப்பட்ட வெளிநடப்புகள் கிடையாது. நீங்க அப்படியே ஒரு லாஜிக் படி பார்த்தாலும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தானே வெளிநடப்பு பண்ணிட்டு போயிருக்கணும், இந்த உரையில ஒண்ணு இல்லை அப்படின்னுட்டு.
இல்ல இதுல நம்பர்ஸ் தப்பா இருக்கு, ஃபேக்ட் தப்பா இருக்கு, பொய்யா புகழ்றாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஆளுநர் ஏன் வெளிநடப்பு பண்ணிட்டு போறாரு? The question is, எடப்பாடி பழனிசாமியினுடைய ரோலையும் நயினார் நாகேந்திரனுடைய ரோலையும் ஆளுநர் RN ரவி ஏன் தனதாக்கி கொள்கிறார்? அவர் அரசினுடைய அடையாளபூர்வ தலைவராக இருந்து கொண்டு எதிர்கட்சிகளுடைய வேலையை ஏன் பாக்குறாருங்கிறேன். தப்பு இருக்கு சரி இருக்குங்கிறதெல்லாம் அப்புறம் சார். அந்த டிபேட் எல்லாம் நடக்கிறதுக்கு தான் ஹவுஸ் 4 நாள் 5 நாள் நடக்க போகுது. 22ஆம் தேதி வரைக்கும் இந்த அவை நீண்டுட்டே இருக்க போகுது. பட்ஜெட் தாக்கல் பண்ண போறோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் அவங்க விவாதிக்க போறாங்க. அதை விடுத்து எதிர்கட்சிகளுடைய வேலையை ஆளுநர் தனதாக்கி கொள்வதுதான் இங்க பிரச்சனை. ஓகே, இப்ப ஆளுநருடைய உரையோட இன்றைய நிறைவு பகுதியில் அந்த சம்பவம் வந்து ஆளுநருடைய பதிலறிக்கையிலையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. கோட்சேவின் வாரிசுகள் எல்லாம் வந்து சபாநாயகர் குறிப்பிட்டு பேசினாரு. நாங்க வந்து எங்க ஆளுநர் வந்து உரிய மரியாதையோட தேசிய கீதம் பாடிடுவாங்கன்னு நினைச்சு எந்திரிச்சாரு. ஆனா அவர் வந்து இதை பேசிட்டு இருந்த உடனே இவர் வந்து கண்ணியம் கருதி அவையின் மாண்பு கருதி அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்னாரு. ஆனா காட்சிகளை பார்க்கும் பொழுது அப்பா அவர்கள் பேசி முடிச்சு அந்த போடியமை இறக்கும் போதுதான் இவர் எந்திரிச்சு நின்னாரு. அந்த போடியத்தை இறக்குற கேப்ல இவர் இறங்கி போயிட்டாரு அப்படின்றதான் பார்க்க முடியுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஆளுநர் சொல்ற அந்த விளக்கத்தை? இல்ல, ஆளுநர் அவையிலிருந்து வெளியேறினார் அப்படிங்கிறது தான் அந்த அவையினுடைய கண்ணியத்தை காப்பாற்றி இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு உரையை அரசு மரபு சார்ந்து அல்லது ட்ரெடிஷ்னலா கொடுக்கக்கூடிய ஒரு உரையை ஏற்றுக்கொண்டு வாசிப்பது தான் ஆளுநரின் கடமை. அதை அவர் மறுத்திருக்கிறார் அல்லது செய்ய முடியாதுன்னு இருக்கிறார். அதன் பிறகு அந்த அவையிலே அவர் அமர்ந்திருந்தது அந்த அவையை கண்ணியத்திற்கு குறைவானதாக மாற்றியிருக்கிறார். அவையினுடைய மாண்பை கெடுத்த ஆளுநரிடம் ஓடவிட்டு அந்த அவையினுடைய மாண்பை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் கருதுறேன். நீங்க ஒரு பிரீச் பண்றீங்க, அதாவது இதுதான் மரபு அப்படின்னுட்டு ஒண்ணு இருக்கு. அதை பிரீச் பண்ணி நீங்க உட்காரும் பொழுது அதையே இன்னொருத்தர் செய்யும் பொழுது ஏன் உங்களுக்கு வலிக்குது? இன்னொன்னு, அதை பிரீச் பண்றதுங்கிறத விட தெளிவா சட்ட விதிகளை பயன்படுத்தி தான் அவருடைய உரை, அவர் வாசித்த அந்த குறிப்புகள், அதாவது அவர் வாசிக்க மறுத்து அவரா இட்டுக்கட்டி சொன்னது, அவருடைய சொந்த கருத்தெல்லாம் அரசனுடைய அலுவல் குறிப்புல, சட்டமன்ற அலுவல் குறிப்புல இடம்பெறாது அப்படிங்கிறத உரிய விதிகளை பயன்படுத்தி தான் அவை முன்னவர் அந்த பில்ல கொண்டு வந்தார். அதை அவை ஏற்றுக்கொண்டது. நம்ம கொஸ்டினே, ஒருவேளை சாவர்கர் அப்புறம் வந்து கோட்சே இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? சாவர்கரின் வாரிசு, கோட்சேவின் வாரிசு அப்படின்னு தன்னை சொன்னதாக ஆளுநர் கிளைம் பண்றாரு. அப்பாவு அவர்கள் அப்படி சொல்லல. அவர் ரொம்ப தெளிவா சொன்னார், கோட்சேவின் வாரிசுகளை விட அவர் என்ன சாவர்கரின் வாரிசுகளை விட இந்த அவையில் இருப்பவர்கள் கீழானவர்கள் அல்ல, இந்த அவையில் இருப்பவர்கள் குறைந்து போய்விடவில்லை அப்படின்னு இந்த அவையில் இருப்பவர்கள் குறித்து அவர் பேசினார். அவர் வந்து ஆளுநர் ரவியை வந்து கோட்சேவின் வாரிசுன்னோ அல்லது சவார்கரின் வாரிசுன்னோ அவர் சொல்லல. ஆனால் அவர் மறைமுகமாக தன்னை ஒரு சவார்கரின் வாரிசு என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். எப்படின்னா, அந்த அறிக்கையில என்ன சொல்றாரு, அவர் கொடுக்குற அந்த ரிப்ளைல கோட்சேவை மட்டும்தான் குறிப்பிடுறார், சவார்கரை திட்டமிட்டு தவிர்க்கிறார். அப்ப என்ன பர்பஸ் அது? நான் வந்து கோட்சேவின் வாரிசு கிடையாது, ஆனா சவார்கரின் வாரிசு அப்படின்னு சொல்ல வர்றாரு ஆளுநர். நீங்க வந்து ஒருவேளை அப்பாவும் சொன்னதாக அவர் கருதி கொள்வது, கனவுல திட்டலாம் போல, ஆடு காணா போன மாதிரி கனவு கண்டங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னை, அவர் மொழி பிரச்சனை இருக்குங்க. அதுக்குதான் ஒரு ஆளுநர் ஒரு அலுவல் பூர்வ மொழியை கொஞ்சமாவது அடிப்படையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அதெல்லாம் தமிழ்ல அப்பா அவர்கள் சொன்னது ரொம்ப தெளிவானது. அவர் எந்த இடத்திலும் ஆளுநர் ரவியை சவார்கரின் வாரிசாகவோ கோட்சேவின் வாரிசாகவோ சொல்லவில்லை. அறிக்கையில சவார்கரின் வாரிசு நான் தாங்கிறது மறைமுகமா ஆளுநர் ரவி தான் ஒப்புக்கொண்டிருக்கார். இன்னொரு பிரச்சனை இதுல தேசிய கீதம் குறித்து அவர் பேசுகிறார். தேசிய கீதத்தை மாநில அரசு அவமானப்படுத்துகிறது அப்படிங்கிறது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. நம்ம வந்து பல 10 ஆண்டுகளாக அண்ணா கலைஞர் காலத்துல, எம்ஜிஆர் காலத்துல, அம்மையார் ஜெயலலிதா காலத்துல, எடப்பாடி பழனிசாமி காலத்துல, இடையில OPS முதலமைச்சரா இருந்த போது எல்லா காலகட்டங்கள்லயுமே அவையினுடைய மரபுப்படி முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, அடுத்தது அவை அலுவல், கடைசியா வந்து தேசிய கீதம் அப்படிங்கிறதா தான் அது இருந்திருக்கிறது. இவர் வந்து புதுசா வந்துட்டு மாத்து அப்படின்னா உங்க இஷ்டத்துக்கு 100 ஆண்டு கண்ட சட்டமன்றத்தினுடைய மாண்பை மாற்ற முடியாது. உங்க விருப்பத்திற்கு 100 ஆண்டு கண்ட சட்டமன்றத்தினுடைய மரபை மாற்ற முடியாது. எங்களுக்கு 100 வருஷ ட்ரெடிஷன் இருக்கு. நாங்க ஒரு 40-45 வருடமா ஒரு மரபை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பீகார்ல இருந்து இங்க வந்து உட்காந்துட்டு எங்களுக்கு ஆர்டர் போடுவீங்க அப்படிங்கறதுனால மாத்திக்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. எங்களுடைய தேசிய உணர்வை எந்த இடத்துலயும் நாங்க உங்களுக்கு நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. நாட்டுப்பண்ணே பாடல அப்படின்னா நீங்க கேட்கறதுல நியாயம். நாட்டுப்பண்ணே நாங்க எடுத்துக்கல, அந்த அலுவல்லையே அது கிடையாது அப்படின்னா நீங்க சொல்றது நியாயம்.
அது இருக்கிறது. இந்த அவைன்னு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் எந்த அரசு நிகழ்ச்சி நடந்தாலும் நம்ம பள்ளிக்கூடத்திலேயே அப்படித்தானே பண்றோம். காலையில தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம், முடிச்சுட்டு போகும்போது தேசிய கீதம் பாடுவோம் அப்படிங்கிறது தானே எல்லா நிகழ்ச்சிக்கும் புரோட்டோகாலா இருக்கு. அப்ப தமிழ்நாடு எல்லா இடங்களிலும் வழக்கமாக மரபுப்படி பின்பற்றி வரக்கூடிய ஒரு 40-50 ஆண்டு கால வழக்கத்தை இவர் ஒருத்தருடைய விருப்பத்திற்காக மாற்றிக்கொள்ளணும்னு எந்த அவசியமும் கிடையாதுல்ல. அவ்வளவு பெரிய டிக்டேட்டரா நீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை தாண்டி நீங்க என்ன பெரிய டிக்டேட்டரா எங்களுடைய எல்லா வழக்கத்தையும் மரபையும் மாத்துறதுக்கு? நீங்க ஜனகணமன பாடணுங்கிறீங்க, அப்ப என்ன தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுங்கிறீங்களா? வேணாங்கிறீங்களா? அது தமிழ்தாய் வாழ்த்து அவமானப்படுத்துவீங்க, நாங்க பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா? தமிழ்தாய் வாழ்த்து பிடிக்காதுன்னா யாரு? சங்க பரிவாரங்களுக்கு பிடிக்காது. இது ஒரு க்ளூ. நாளைக்கு பாரதிய ஜனதா இந்த அவையில் ஏதாவது ஒரு காலத்தில், அது நடக்காது, பெரியாரின் மண்ணுது, ஏதாவது ஒரு காலத்தில் கற்பனையில அவங்க ஒரு அரசுக்கு வந்தாங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்தினுடைய நிலைமை என்னங்கிறத இன்னைக்கு ஆளுநர் ஒரு ட்ரெய்லர் காட்டியிருக்காரு. இல்ல, டிக்டேட்டர் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய வார்த்தை இல்லையா? கான்ஸ்டிடியூஷன் அவருக்கு அந்த பொசிஷனை கொடுக்கல, நம்ம ஏன் அந்த பொசிஷன் அவருக்கு கொடுக்கணும்? டிக்டேட்டர்ன்ற பொசிஷன் அவருக்கு கொடுக்கணும். அவர் தன்னை அப்படி கருதி கொள்கிறார். நான் அவர் டிக்டேட்டர் நான் சொல்லல, அவர் தன்னை அப்படி கருதி கொள்கிறார். வெளிப்படையா அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த அப்பாவு அவர்களுடைய குறிப்புலையும் சரி, இன்னைக்கு ஆளுநர் சொன்னதனுடைய குறிப்புலையும் சரி, அவங்க என்ன சொல்றாங்க, ஆளுநர் உரைக்கு முன்னதாகவும் பின்னதாகவும் நாட்டுப்பண்ணை இசைக்க வேண்டும் அப்படின்னு நாங்க கேட்டோம், கோரிக்கை வைத்தது, அதை அரசு நிராகரிச்சிருச்சு. கோரிக்கை வைக்க மட்டும்தான் ஆளுநருக்கு உரிமை உண்டு. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவோ நிராகரிக்கவோ அரசுக்கு முழு உரிமை உண்டு. அரசு தன்னுடைய உரிமையை பயன்படுத்தி எடுத்த ஒரு முடிவின் காரணமாக நீங்க அந்த உரையை புறக்கணிப்ப அப்படிங்கிறது அடிப்படையில அறமற்ற ஒரு செய்தி. என்ன பிரச்சனை இருக்குன்னா, ரொம்ப தெளிவா போன வருஷம் திராவிட மாடல் அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அம்பேத்கர் பேர்ல பிரச்சனை இருந்துச்சு, பெரியார் பேர்ல பிரச்சனை இருந்துச்சு, பெருந்தலைவர் காமராஜர் பேரை உச்சரிப்பதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதனால அந்த பகுதியெல்லாம் வெட்டி ஒட்டி விட்டுட்டு வாசிச்சார். இந்த தடவை என்னன்னா, நேரடியாக நாங்கள் உரிமையை கேட்கிறோம், எங்களுடைய வரி என்ன அப்படின்னு கேட்கிறோம். 8 மாவட்டங்கள், தமிழ்நாட்டினுடைய 2 மண்டலம், நெஞ்சுக்கு மேல கழுத்துக்கு மேல தலைக்கு மேல தண்ணி போயிட்டு இருந்தது, யாரும் பாத்தீங்க, பார்த்துட்டு 1 பைசா இன்னை வரைக்கும் நிதி கொடுக்கலையே அப்படிங்கிற அந்த கோபத்தை வெளிப்படுத்துது அந்த உரை. மாநில மக்களினுடைய கோபம் அது. ஏன் எங்களுக்கு நிவாரண நிதி கொடுக்கல அப்படிங்கிற கோரிக்கை, கேள்வி அப்படிங்கிறது அரசுடைய கேள்வி மட்டுமல்ல, அது மாநில மக்களினுடைய கேள்வி. அந்த கேள்வியை ரிஃப்ளெக்ட் பண்ணா அதைதான் அவர் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானதுங்கிறாரா? தமிழ்நாட்டு மக்கள் உரிமை கேட்பது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானதா? எங்களுக்கு ஏன் மெட்ரோ ரயில்ல பணம் கொடுக்கல, மெட்ரோ ரயில் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுக்கும் பணம் கொடுத்துருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானதா? அது ஃபேக்சுவல் எரரா? எதை ஃபேக்சுவல் எரர்ங்கிறாரு? உரிமை கேட்பது இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு அவர் கருதுறாரா? தமிழ்நாட்டு மக்கள் எதுவுமே பேசக்கூடாது, வரி எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும், நீங்க சொரண்ட பார்த்துட்டே இருக்கணும், எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா இது ஆன்டி நேஷனல், ஆன்டி கான்ஸ்டிடியூஷன். என்ன கதை, என்ன பூச்சாண்டி? மோடி கேட்டதை விட நாங்க மோசமா கேட்டோம். இன்னொன்னு இவர் பாஜக தலைமை அலுவலகத்திலிருந்து பேசுறாருன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வேற வருது. அன்னைக்கு காங்கிரஸ் பவன் மோடி சொன்னதை விட நாங்க மோசமா சொல்லிட்டோம். இட்ஸ் நாட் ராஜ்பவன், இட்ஸ் காங்கிரஸ் பவன் அவர் தானே சொன்னாரு. நான் உன் மாமா வீட்டு காசான்னு அவர் தான் கேட்டாரு. இன்னைக்கு அப்பா வீட்டு காசான்னு நாங்க கொஞ்சம் நாகரீகமா கேட்கிறோம். மாமா வீட்டு காசாங்கிறத விட அப்பா வீட்டு காசாங்கிறது பிரச்சனையா? நாங்க அந்த உரையில அது இப்படி கூட எழுதல. உரையில நியாயமா நீதியோட மிக நேர்மையோட எங்களுக்கு சேர வேண்டிய பணம் என்னாச்சுங்கன்னு தான் கேட்கணும். அதை இவர் ஆன்டி கான்ஸ்டிடியூஷன் கருதுறாரான்னு கேட்கணும். ரைட். இப்ப இது குறித்து எதிர்கட்சிகளுடைய பார்வையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசுக்கும் ஆளுநருக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்கதான் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு. ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி சந்திரசூட்டே நேரடியாக 2 பேரும் உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்கன்னு சொல்றாரு. எதிர்கட்சிகள் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இப்ப மக்களுக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் போய் சேருது எப்படின்னா, 2 பேரும் தேவையில்லாம சண்டை போட்டு நேரத்தை வீணடிக்கிறாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ உள் பிரச்சனையை வெளிக்காட்டிக்கிடாம இப்படி வேற மாதிரி கொண்டு சேர்க்கிறாங்க, நம்மளை திரும்பி இந்த விஷயத்துக்குள்ள டைவர்ட் பண்ண நினைக்கிறாங்க, கவர்னரை காட்டி நம்மளுக்கு பூச்சாண்டி காட்ட நினைக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு தோற்றம் சேருது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர்கிட்ட இருந்து வேற ஏதாவது துணிவான பதில் வந்திருந்தாதான் நான் ஆச்சரியப்படுறேன். ஆளுநருக்கும் அரசுக்கும் பிரச்சனை, அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லையே. ஆளுநர் ஒரு அதிகாரத்தின் குறியீடாக, மாநிலங்கள் உரிமையை பறிப்பதன் குறியீடாக இங்க உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அவருக்கு எங்களுக்கும் பிரச்சனை தான், அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த பிரச்சனை மீது உங்களுடைய பார்வை என்ன, உங்களுடைய கருத்து என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் முன்னேற்றம் இருக்கிறது அப்படின்னுட்டு இவருடைய காலத்தில் நிகழ்ந்ததையும் சேர்த்துதான் அந்த உரை பேசுகிறார்.
அப்ப இவருடைய காலத்தையும் சேர்த்துதான் இன்சல்ட் பண்ணிருக்கிறார் ஆளுநர். பில்லு ரிட்டர்ன் வந்த அனுப்பப்பட்ட காலத்திலயும் அப்படித்தான் பில் பெண்டிங் வச்சிருந்ததுல தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கு அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகான பில் மீதான வழக்கு கிடையாது. அது எடப்பாடி காலத்தில் அனுப்பப்பட்ட பில்லையும் பெண்டிங் வச்சிருக்காரு அப்படின்னு தான் வழக்கு. ஆனா அது தெரியாம எப்படி நீங்க வழக்கு வரும் பொழுது அவையை கூட்டி விவாதிக்கலாம் அப்படின்னு கேட்ட மகா அறிவாளி அவர். நம்மளுடைய கேள்வி எல்லாம் ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஆளுநர் ஒரு தவறு செய்கிறார், அல்லது இவருடைய எடப்பாடி பழனிசாமி கருத்துப்படி அரசு தவறு செய்கிறதுனே வச்சுப்போம். ஆளுநருடைய நடவடிக்கை சரியா தப்பான்னு ஏன் சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆரம்ப காலம் தொட்டு இவர்கள் நடத்தி வருகிற இந்த பாஜக எதிர்ப்பு அல்லது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விட்டேன் அப்படிங்கிறது ஒரு அப்பட்டமான நாடகம்ங்கிறத இன்னைக்கு மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. நான் தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வர்றது ஒரே ஒரு விஷயத்தான். இவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து முடிச்சுட்டு வந்தோம்னு சொல்றாங்களே தவிர எதிர்ப்பது பூரா அண்ணாமலையை தான் எதிர்க்கிறாங்களே தவிர டெல்லி பாஜகவை இவர்கள் எதிர்ப்பது கிடையாது. இன்னைக்கு பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருக்கோம் ஆர்பி உதயகுமாரனுடைய உரைய. ஆர்பி உதயகுமாருடைய பேட்டி லேகிய வித்தாருங்கிற பேட்டியில அண்ணாமலையை தான் திட்டுறாரு. கண்ணியமானவர்கள் நல்ல அவர்கள் சரியானவர்கள் அப்படின்னு டெல்லி பாஜகவுக்கு பாராட்டு பத்திரம் தான் வாசிக்கிறார். இப்ப என்ன பிரச்சனைனா இவருக்கு ஆளுநரை கூட டெல்லி பாஜகவை விட்டுருங்க, பாஜகவினுடைய தலைமையை விட்டுருங்க, மோடி அரசை விட்டுருங்க, இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் முகமாக ஏஜெண்டாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளுநரை கூட விமர்சிக்க இவர்களுக்கு முடியாது. அவ்வளவு பயம் பாஜக மேல. அப்ப வெளில வந்து நாடகம் ஆடுறது நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம்னு. அதிமுகவினுடைய பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது அண்ணாமலை எதிர்ப்பு தானே தவிர பாஜகவினுடைய கொள்கைகளையோ பாஜகவினுடைய செயல்முறை ஆக்ஷன்ஸையோ ஒரு நாளும் அவர்கள் எதிர்ப்பதில்லை அப்படிங்கிறது இன்னைக்கு ஆளுநர் உரை. அந்த அபத்தம், ஆளுநர் செய்த அபத்தத்தை மழுப்பலா பதில் சொல்லிட்டு போறாரு. ஓகே, நிறைவா ஒரு கேள்வி. இப்போ இந்த ஆளுநர் கலாட்டா தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. அடுத்து பட்ஜெட் கூட்டத்தொடர் வரப்போகிறது. ஆளுநர் இந்த பிரச்சனையை முடிப்பார் அப்படின்னு பார்த்தா அவர் இன்னும் ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே தான் போறாரு. அவர் ஏன் இவ்வளவு அண்ட்ரஸ்ட் ஆகுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த இதுல மனசாட்சிப்படி முடிவெடுக்கிறேன்னு சொல்றாரு. நான் வந்து தேசியத்துக்காக எந்திரிச்சு, ஆனா அவங்க இப்படி ரொம்ப அண்ட்ரஸ்டா ஃபீல் பண்றாரு. ஏன் அவ்வளவு அண்ட்ரஸ்ட் அவர் ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவர் அட்டம் பண்ற எல்லா விஷயமும் இங்க தோல்வியில முடிஞ்சது. உதாரணத்துக்கு தமிழகம்னு சொன்னார். அடிச்ச அடியில இல்லங்க இது தமிழ்நாடு தான், தமிழகம் நான் கனவு கண்டுட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு மீண்டும் தமிழ்நாடுன்னுட்டாரு. அது எந்த அளவுக்கு வருகிறதுனா இன்னைக்கு வாழ்க தமிழ்நாடுன்னு சட்டமன்ற பேரவையில அவரே உச்சரிக்கிற அளவிற்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகுது. எந்த தமிழ்நாடுங்கிறத சொல்ல மாட்டேன், தமிழகம்னு சொல்லுவேன்னு சொன்னாரோ அந்த அவையில வந்து நின்றுட்டு வாழ்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு. அதுல தொடங்கி அவர் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயமும் அரசு மீது அபாண்டமாக பழி சுமத்தலாம் அப்படின்னுட்டு அந்த இருவிரல் சோதனை, சிதம்பரத்தில் நடைபெற்ற அந்த பாலியல் கொடுமை, அந்த பிரச்சனையை வந்து கையில எடுத்துட்டு அரசு மீது அபாண்டமாக பழி சுமத்த முயன்றார். அதுவும் இல்லை அப்படின்னுட்டு திருப்பி பூமராங் மாதிரி அவரையே அதை அட்டாக் பண்ணுச்சு. ராமர் கோயில் திறப்பு விழா அன்னைக்கு இங்க வந்து கோதண்ட ராமர் கோயில்ல போயிட்டு இங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத அச்ச உணர்வு இருக்கிறது அப்படின்னாரு. கண்ணுக்கு தெரியாதெல்லாம் கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்ட். இப்படி அவர் மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளும் தொடர்ந்து தோல்வியிலே முடிகிறது. அப்படிங்கிறப்ப அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படிங்கிறது இயல்பா தான் இருக்கும். தான் எந்த ஆயுதத்தை எடுத்தாலும் அதை தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகம் முறியடிச்சிருது அப்படிங்கிறதுனால அந்த பயம் வரத்தான் செய்யும். இல்ல எமர்ஜென்சி ப்ரொவிஷனை கையில எடுக்க முடியலன்றதுனால விரக்தி அடைகிறாரா? இல்ல, அது எமர்ஜென்சி மட்டும் இல்ல, அவருடைய இதர ப்ரொவிஷன் மீதும் திராவிட முன்னேற்ற கழகம் கை வைக்குது. உதாரணமா அவருக்கு ஷீல்டு பண்ணப்பட்டிருக்கிற அந்த 361 கொஸ்டின் பண்ணுது. ஆர்டிகல் 200ல அவருக்கு டைம் லிமிட் பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இப்படி தொடர்ந்து அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா சிறப்பு அதிகாரங்களும் அவர் டிக்டேட்டரா மாத்துறதுக்கு எந்தெந்த அதிகாரங்கள்லாம் இருக்கோ அந்த எல்லா அதிகாரத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் கொஸ்டின் பண்ணுது, மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுது. உச்சபட்சமா இளைஞரணியினுடைய மாநாட்டுல ஆளுநர் என்கிற தொங்கு சதை இந்த நாட்டுக்கு வேண்டாம்னு தீர்மானம் போடுது. அப்ப இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா அவர் ட்ரிகர் பண்ணத்தானே செய்யும். உட்கார்ந்து ரொம்ப சொகுசா ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அதெல்லாம் பறிபோகுதுங்கிற உணர்வு வந்து அச்சத்தை தானே கொண்டு வரும். அதனுடைய விளைவுதான். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு ஆழி பதிப்பகம் வெளியிட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் அடங்கிய தொகுப்பு சென்னை புத்தக கண்காட்சிக்கு அடுத்து இப்போது
7வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை அரங்கு எண் 96 பெற்றுக் கொள்ளலாம். மேலும் பேரறிஞர் அண்ணாவின் நூல் வரிசை, வி.பி. சிங் வாழ்க்கை வரலாற்று நூலாகிய அரக்கர், ஆழி செந்தில்நாதன் எழுதிய நீங்கள் ஏன் கமால் ஹசன் இல்லை, மொழி எங்கள் உயிருக்கு நேர் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிகள் குறித்து பேசுகின்ற மீயறிவு என்னும் மொழிபெயர்ப்பு நூலும், உலகளாவிய உலகமயமாக்கல் பிரச்சனைகள் குறித்த கொதித்தெழு என்னும் நூல் உள்ளிட்ட புதிய வரவுகள் ஆழி பதிப்பகத்தின் அரங்கில் கிடைக்கின்றன. இடம் நெல்லை வ.உ.சி. மைதானம். நெல்லை புத்தக திருவிழா பிப்ரவரி 3 முதல் 13 வரை. அரங்கு எண் 96.